ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் எதை பார்த்தாலும் பயப்படுற கேரக்டர், அதுலயும் முக்கியமா ஹீரோ பார்த்தா ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதுவும் அவனோட நிலத்துக்கு நடுவில் வர மாட்டிருக்காளா. அதனால தன்னோட பயத்துக்குலாம் காரணங்கிற மாதிரி ஒரு வில்லனை உருவகப்படுத்தி அதுக்கு ஹீரோயின் தான் அடையாளமே படுத்தி வச்சிருக்கா. அதனால அவன் உதவி செய்யறது கூட இவளுக்கு தப்பாவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம கதையோட ஹீரோ இது வரைக்கும் நல்லவனா தான் இருக்கான். இனிமே எப்படி இருக்க போறாங்கிறத இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் என்ன காரணத்துக்காக ஹீரோவை அடிச்சாங்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. ரவிகா ஹீரோ ஏதாச்சும் வம்பு பண்ணா கூட எடுத்து நிக்கலாம். ஆனா அடிச்சுட்டு போனது தங்கச்சி ஆச்சு. அதனால எதுக்கு வம்புன்னு தங்கச்சி பின்னாடியே ஓடி வரான். வந்து அவ கை பிடிச்சு நிப்பாட்டி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்பான்னு பார்த்தா, நல்ல காரியம் பண்ணம்மா, அன்னைக்கு என்னைய ரோட்ல வச்சு அடிச்சு நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போட்டான்ல, அவனை அத்தனை பேர் முன்னாடி அடிச்சு சரியான பாடம் கத்து கொடுத்த அப்படின்னு அவன் வாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஹீரோயினா அழுதுட்டே, பாவமா நான் அடிக்கிற அளவுக்கு அவன் என்கிட்ட என்ன பேசினான்னு நீ கேட்க மாட்டியானுங்க, உன்கிட்ட பேசுறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருந்துட போகுது, போ வீட்டுக்குள்ள போய் படுத்துங்க, அண்ணன் வீராவை பார்க்க கிளம்பிட்டாங்க, ஆனா பிளீஸ் என் கூட எனக்கு பயமா இருக்குங்க, ஊருக்குள்ள ரவுடின்னு சுத்திட்டு இருந்த ஒருத்தனையே அடிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன பயம், போ அப்படின்னு தங்கச்சியோட மனதில் என்னன்னு தெரியாம அம்மாட்டு கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோட வீட்டுல அடி வாங்கின ஹீரோவை தவிர்த்து எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலயும் மீனாக்கலாம், அந்த பொண்ணு எவ்வளவு இன்னசென்ட்னு நினைச்சோம், ஆனா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து என் அண்ணனே அடிச்சிருக்கானா, சரியான திமிரு பிடிச்ச பொண்ணாதான் இருப்பாளாட்டு இருக்கு, அவளை நான் இங்க கூப்பிட்டுருக்கவே கூடாது, மொத்தமா என்னோட பர்த்டே பார்ட்டியே ஸ்பாயில் ஆயிடுச்சு, ரவி அளவுக்கு அவ கிடையாதாட்டு இருக்குன்னு எக்ஸ்ட்ராவா ரவியை பத்தி வேற ஒரு பிட்ட போட்டு விட சித்தி இருந்துட்டு, ஆமா மீனா சொல்றது சரிதான், அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்குற அளவுக்கு ஏன்டா அவ்வளவு பொறுமையா இருந்த, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை அந்த சின்ன பொண்ணு கை நீட்டி அடிச்சுட்டு போயிட்டா, இது ஊருக்குள்ள தெரிஞ்சா நாளைக்கு எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு அவனும் டென்ஷனாக, இந்த நட்டாவும் நான் அப்பவே ஆட்கள் அனுப்பி அவளை கூப்பிட்டு வர சொன்னேன்ல, அப்படியே எல்லாரும் முன்னாடி அவளை புடிச்சு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருந்தா கூட அவ பண்ண தப்புக்கு சரியா இருந்திருக்குன்னு எல்லாரும் பூங்கிட்டு இருக்க ஹீரோவா, இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், வேற எதுவும் வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்கன்னு அவன் ரூமுக்கு போயிடுறான். மத்த எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ அடி வாங்கின அவமானத்தினாலதான் அவன் பேச விருப்பம் இல்லாம கிளம்புறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவன் பேசினக்கு தான் ஹீரோயின் அடிச்சாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும்ல, அதனாலதான் அவன் சைலண்டா போயிட்டான். அப்ப ஹீரோக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு கால் வருது. ரூம்ல இருந்து திரும்பி வந்து சித்திக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் ஸ்வீட்டியோட அம்மா இறந்துட்டா, நான் உடனே ஃபாரின் போய் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்வீட்டி கூடயும் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வரலான் இருக்கேன்னு இவன் டிராவலிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கவும், அப்ப அண்ணன் கிட்டத்தட்ட வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், அதுக்குன்னு நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ணு மீனா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோனை வீட்டை காட்டுறாங்க. அரிசி பெட்டியில அரிசி இல்ல, சமைக்கிறதுக்கும் பெருசா காய்கறி எல்லாம் வீட்டுல இல்ல, தோட்டத்துல இருந்து ஏதோ ஒரு காயை புடிங்கிட்டு வந்து அதை கட் பண்ணிட்டு இருக்கவும் வாசல்ல ஒரு கார் சவுண்ட் கேட்க ஓடி போய் பாக்குறா. காருக்குள்ள மீனா வந்துட்டு ரவி கிட்ட, நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செய்ய போற, அதுக்கான பணத்தை நான் உனக்கு சீக்கிரமே பேங்க்ல டெபாசிட் பண்றேன், நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இல்லங்க, அவனும் எல்லாம் பக்காவா இருக்கு, இன்னும் 2 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறோம்னு கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போய் ஏதோ டாக்குமெண்ட்ஸ் மாதிரி சில எடுத்துட்டு திரும்பவும் கிளம்ப போக தங்கச்சி ஓடி வந்து, என்ன நைட்டு வீராவை பார்க்க போறேன்னு சொன்ன, இப்போ மீனா கூட வந்து நிக்கிற, காலையில் நீ சாப்பிடலையா, எங்க போறங்க, நீயே சாப்பிட்டுக்கோ, நான் மீனா கூட வெளியில் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு அவசரமா கார்ல ஏறி போயிடுறான். அண்ணன் இப்படி இந்த மீனா கூட இவ்வளவு க்ளோஸ் ஆனான்னு தெரியலையேன்னு இவ யோசிச்சுட்டே ஆடெல்லாம் புடிச்சிட்டு திரும்பவும் மேய்க்கிற கிளம்பிடுறா. மீனா கூட சாப்பிட போறேன்னு சொன்ன அண்ணனை கூட 2 நாளா வீட்டுக்கு வர காணும். முன்னெல்லாம் அடிக்கடி ஆடு மேய்க்க போது ஹீரோ அவளையே வாலண்டியரா வந்து பாக்குற மாதிரி இருக்கும், அவனையும் கூட காணும். அப்போ எல்லாரும் எங்க போனாங்கிற மாதிரி இருக்கு. அவ கையில அந்த அடிபட்டு இருக்கும்ல, அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் வச்சு கொஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கமா ஹீரோ வராதனால இன்னைக்குமே அவன் சைடு உள்ள புள்ளதான் மேய விட்டுட்டு இருக்கா. நாளைக்கு திரும்பி வந்துட்டானா ஆடுகளை எல்லாம் அந்த பக்கம் விட முடியாதே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அருவாள் எடுத்துட்டு வந்து அவன் சைடு இருக்கிற பச்சை பசைன்னு இருக்கிற எல்லா புள்ளையும் வேணுங்கிற அளவுக்கு வெட்டி எடுத்துட்டு வந்து தொழுவத்துல போட்டு வச்சுக்கிறா. இப்போதைக்கு அவ சைடு யோசிக்கிறதுக்கு ஆடுகளை தவிர்த்து யாரும் இல்லையாட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஃபாரின் போன ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஏதோ சில ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்வீட்டின்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் இப்போ பேங்காக் வந்திருக்கான். இந்த ஸ்வீட்டி தான் ஹீரோவோட பொண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அவனோட பொண்ணா என்னன்னு தெரியல, ஸ்வீட்டியோட அம்மான்னு சொல்லப்பட்டவங்களும் அவனோட ஒய்ஃபா என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரிதான் கதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப ஸ்வீட்டி இருந்துட்டு, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு இப்ப சரியாயிடுச்சாங்க, ஆமா இனிமே அம்மா எந்த வேதனையும் பட வேண்டாம், அவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க, இப்ப நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்ல, அப்ப எப்ப நம்ம அவங்கள பாக்க போறோம், இல்லைன்னா அவங்க எப்ப நம்மள பாக்க வருவாங்கன்னு கேட்க, சீக்கிரமே வருவாங்கன்னு சொல்ல, அம்மா நான் பிறந்ததுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபாரின் போனாங்கன்னாங்க, ஏன் இன்னுமா அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, இல்ல அம்மாக்கு என்ன பிடிக்காதான்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது, உன்னை இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அம்மாவுமே சீக்கிரம் வந்துருவாங்கங்கிறான். இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஆடு மேய்ச்சிட்டு வந்து எப்பவும் போல சாயங்கால நேரம் தொழுவத்துக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு இவளுக்கு சமைக்கிறதுக்கு கூட ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கா. ஆனா 3 நாளாயும் வீட்டு விட்டு போன தன்னோட அலங்காரனை மட்டும் ஆள காணும். முன்னையும் இந்த மாதிரி வீட்டுல இல்லாம இருந்திருக்கான். ஆனா அந்த சமயத்தெல்லாம் தாத்தா கூட இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் எப்பவுமே காசு இல்லைங்கறதுனால 2 நாளைக்கு மேல வெளியிலயும் தங்க மாட்டான். அதனால இன்னைக்கு எப்படியும் வந்துருவான்னு நினைச்சிட்டு சாப்பிடாம அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனை ஆள காணும். அப்புறம் இவளுக்கா பசி எடுக்கவும் இவ செஞ்சு ஏதோ கிரேவி மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு தொட்டுட்டு சாப்பிடறதுக்கு ரைஸ் கூட இல்ல, எப்போ சுட்டு வச்ச ஒரு ரொட்டி இருக்கு, அதை எடுத்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அது நல்லா கூட இல்ல, 2 வாய் சாப்பிட்டுருப்பா, அதுக்குன்னு அது தொண்டைக்குள்ளயும் இறங்க மாட்டேங்குது. யாரும் இல்லாதனால பயமாவும் இருக்கு. முன்ன தாத்தா இருந்த ரூம், அண்ணனுக்கு ரூம் இப்ப எம்டியா இருக்கதெல்லாம் பார்த்துட்டு இவ ஓடி போய் அவ ரூம தாழ்பா போட்டு உள்ள போய் உட்காந்து பெட்ஷீட்டை மூடிட்டு அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கா. கடைசியா அழுது டயர்டாயி தூங்கவும் செஞ்சிடறா. இந்த பக்கம் ஹீரோவுமே ஸ்வீட்டிக்கு ஏதோ கதையெல்லாம் சொல்லி அவளை தூங்க வச்சுட்டு நானிக்கிட்ட, பாப்பாக்குமே
லீவ் விட்டாச்சுல, நான் 2 நாள் அவளை இங்க இருந்து சாங்கரை கூட்டிட்டு போறேன், நீங்களும் கிளம்புறதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு சித்திக்கிட்டு இருந்து காலு, டே 3 நாள் ஆச்சுடா இந்த மீனா பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லங்கவும் அவனா அதிர்ச்சியா சரி நாளைக்கு காலையிலேயே நான் அங்க இருப்பேன்னு அவசரமா நேரத்துல கிளம்புறான். அடுத்த நாள் காலையில ஹீரோனோட வீட்டு கதவு தட்டப்படவும் அண்ணன் தான் வந்துட்டானாட்டு இருக்கு. இவ சந்தோஷத்துல சிரிச்சுட்டே எழுந்திருக்க, ஆனா வெளியில கேக்குற குரல் அண்ணது மாதிரி இல்ல, ஹீரோ தான் கத்திட்டு இருக்கான், கதை வேற உடைச்சிட்டு இருக்கானா. அதனால இவ பயந்துட்டே வந்து யார் அந்த பக்கங்க, இவன் புடிச்சு ஒரு இழுத்ததுல கதவே ஓபன் ஆயிடுச்சு. எங்க உன் அண்ணன் அவன் வாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்க, நீங்க வெளியில நில்லுங்க, எப்படி உங்க சைட் லேண்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களோ அதே மாதிரி இது ஏன் வீடு, இதுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு இவ கையெல்லாம் மறைச்சு நிக்க, அவனா அவ கையை தட்டி விட்டு உன் அண்ணன் ரூம் எதுன்னு கேட்கவும் எனக்கு தெரியாது அப்படின்னு அவளோட ரூம் கதவை சாத்த போக உன்னெல்லாம் அப்படி விட முடியாதுன்னு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒவ்வொரு ரூம்கா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தேடி பார்க்கும் போது அதுல ரவியோட ரூம் எதுன்னு தெரியுது. உன் அண்ணன் வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க, முதல்ல நீங்க என் கை விடுங்க, இந்த வீடு ஒண்ணு உங்க வீடு கிடையாதுல்ல, அப்படி இருக்கு நீங்க அத்துமீறி எல்லா ரூமுக்கும் நுழைறீங்க. அவனா பேசுற கண்டுக்காம ரவி ரூம்ல இருக்கிற கபோர்டு ஓபன் பண்ணவும் அங்க ஒரு ட்ரெஸ் கூட இல்ல. இவனா கோவத்தோட ஹீரோனை பிடிச்சிட்டு அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எத்தனை நாள் ஆச்சு அவன் வீட்டுக்கு வந்துங்க, இவ்வளவு பயத்துல 3 நாள் ஆச்சுங்கவும் சரி எங்க போனான்னு சொல்லு, அது எனக்கு தெரியாது, அது எப்படி உனக்கு தெரியாம உன் அண்ணன் இங்க இருந்து போயிருக்க முடியும், நீயும் அவனும் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்கணும், அன்னைக்கு என் தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டி கூட 2 பேரும் சேர்ந்து தானே வந்தீங்க, அப்ப மீனாவும் காணுமான்னு இவ பாவமா கேட்க, இங்க பாரு உன் நடிப்ப பாக்குறதுக்குலாம் நான் தயார் இல்ல, டைமும் இல்ல, போ இந்த ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு வேற நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா, நம்ம வெளியில கிளம்ப வேண்டி இருக்குங்கிறான். அவ என்ன நடக்குன்னே தெரியாம பேந்து முழிச்சிட்டு இருக்க, இவனாவே அவளோட கபோர்டு ஓபன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 2 நிமிஷத்துல வெளியில நிக்கிறேன்னு இவன் வெளியில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு கடைசி அண்ணன் சாப்பிட போறேன்னு மீனா கூட தான் கிளம்பி போயிருந்திருப்பான். அவனை இப்ப ஆளையும் காணும். இவன் இருக்கிற கோபத்தை பார்த்தா நம்மள எதுவும் பண்ணிடுவானோ, வேணா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாமான்னு இவ அவளோட ரூம் கிட்ட இருக்கிற விண்டோ ஓபன் பண்ணிட்டு ஓடலான்னு பார்த்தா அந்த விண்டோ பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான். விண்டோ மட்டும் இப்ப ஓபன் ஆனிச்சு, கையில தான் கன் இருக்கு, உள்ள வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. இவன் கொடுத்த 2 நிமிஷமும் தாண்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோன் அந்த ரூம்ல இருந்து இன்னும் வந்த மாதிரி தெரியல. இவனாவே உள்ள வந்து பார்த்தா அந்த கொடுத்த ட்ரெஸ் அப்படியே கையில வச்சுட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்கவும் என்ன இதை மாட்டி விடுறது கூட நான் தான் வருவேன் நினைச்சியான்னு அவன் பக்கத்துல வர, இங்க பாருங்க என் பக்கத்துல வர வேலை வச்சுக்காதீங்கன்னு இவ பயந்து நகர்ந்து போய் கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. என்ன ட்ரெஸ் மாத்த சொன்னா கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, நான் ட்ரெஸ் தான் மாத்திட்டு இருக்கேன்னு அவ பயத்திலேயே உள்ளந்து கத்த, எப்படி உள்ள ட்ரெஸ் மாத்துவாங்கவும் நீங்க முதல்ல வெளியில போங்க, எதுக்கு நான் வெளியில போன சமயத்துல நீ அந்த கபோர்டுக்குள்ளேயே அடப்பட்டு செத்து போனீங்கன்னா போலீஸ் என்ன தேடி வரவா அப்படின்னு அவன் அந்த ரூம்ல இருந்து நகராம நிக்க, ஹீரோயினா சொன்ன மாதிரி அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ட்ரெஸ் மாத்திருக்காங்க. அவ ஒல்லியா தானே இருக்கா, அந்த கபோர்டுக்குள்ள அவளால நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் கோவமா இருந்த ஹீரோக்கே இப்ப அவளை பார்க்கவும் சிரிப்பா இருக்கு, ஏதோ பொம்மை மாதிரி இருக்கா. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு கார்ல ஏறுங்க, உங்க தங்கச்சி என் அண்ணனும் ஒன்னாதான் போயிருக்காங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, உங்களோட சந்தேகத்துக்காக எல்லாம் நீங்க கூப்பிட்டது என்னால உங்க கூட வர முடியாதுங்க. அவன கோபத்தோட ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். மீனா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரவியோட வீட்டை விட்டு ஓடி போறேங்கிற மாதிரி தான் லெட்டர் எழுதி வச்சிருக்கா. பாத்துட்டுல கார்ல இருங்கவும் உங்க தங்கச்சியை விருப்பப்பட்டு தானே எங்க அண்ணா கூட போயிருக்காங்க, அப்புறம் இதுக்கு நம்ம அவங்களை தேடி போகணும், அதுக்காக நீங்க இதுக்கு என் மேல கோவப்படுறீங்கவும் விருப்பப்பட்டு போல உன் அண்ணன் ஏமாத்தி தான் கூப்பிட்டு போயிருந்திருப்பான், இல்ல அப்படியெல்லாம் இருக்காதுங்க, அப்படி இருக்கா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், நீ முதல்ல கார்ல ஏறின்னு அவளை சாங்கரையில இருந்து பேங்காக் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். காரை வேற ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கானா. ஹீரோயினா பயத்துல சீட்ல இருந்து ஓரமா தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவா அவளை முறைச்சிட்டே பண்ற எல்லாத்தையும் அண்ணன் தங்கச்சி கூட்டு சேர்ந்து பண்ணிட்டு இப்ப அப்படியே அந்த பயந்த மூஞ்சி காட்டி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியாங்க. எனக்கு உண்மையிலேயே எங்க அண்ணனுக்கும் உங்க தங்கச்சிக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா தெரியாது, அதுல நான் சம்மந்தப்படவும் இல்ல, அதனால அது விஷயமா எனக்கு துளி கூட பயம் கிடையாது. என்னோட பயம் எல்லாம் உங்களை பார்த்துதான். ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஓநாய் மாதிரி தெரியுது, உங்கள்ட்ட மாட்டின அப்பாவே ஆட்டுக்குட்டி தான் நானுங்க. ஓ இதுல கூட உன்னோட ஆட்டுக்குட்டியை சேர்த்துக்கிற, அவ்வளவு பிடிச்சிருக்கு உன்னோட ஆடுகள் எல்லாம் உனக்கு, இருந்தாலும் நீ ஓநாயின்னு சொன்னல அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீ ஒண்ணு ஆட்டுக்குட்டி கிடையாது, திருடிங்க. நான் என்னத்த திருடினங்க, காலையில உன் வீட்டுக்கு கதவை தட்டும் போதே பார்த்தேன், தொழுவத்துல என் சைடு இருந்த புல்லெல்லாம் மொத்தமா அங்க கொட்டி வச்சிருந்தியே, இதைத்தான் முத நாளே சொன்னேன், திருட்டுங்கிறது ஒரு பழக்கம், அது ஒன்ஸ் தொடர்ந்துச்சுன்னா நம்மளை விட்டு போகாதுன்னு. ஆனா அந்த பழக்கம் அன்னைக்குதான் தொடர்ந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சாங்கிறது இனி உன் அண்ணனை கண்டுபிடிச்சாதான் தெரிய வருங்கிறான். நான் ஒன்னும் திருடி எல்லாம் கிடையாது, ஏன் உங்க வீட்டு புல்லு மட்டும்தான் பச்சை கலர்ல இருக்குமா, எல்லா இடத்துலயும் புல்லு பச்சை கலர்ல தான் இருக்குன்னு இவ ஒரு முக்கியமான காரணத்தை தேடி சொல்லிட்டு இருக்கும் போதே வயிறு வேற எறைய ஆரம்பிச்சிருது. நைட்டும் சாப்பிடல காலையிலயும் சாப்பிடல, அத பசிக்குதாட்டு இருக்கு ஹீரோயினுக்கு. அவனா இது வேறையாங்கிற மாதிரி அவளை முறைச்சிட்டே இன்னும் ரொம்ப தூரம் காரை ஓட்டி கொண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல நிக்கிறான். அது ரெஸ்டாரண்ட்லாம் ஹீரோயினுக்கு தெரியல. என்ன பண்றீங்க, எதுக்கு இவ்வளவு காரை ஃபாஸ்டா ட்ரை பண்ணி என்ன கொல்ல பாக்குறீங்களாங்க, உன் அண்ணனை கண்டுபிடிச்சு கொல்ற வரைக்கும் உன்னை கொல்ல மாட்டேன், அதுலயும் உன் கூட வரையில எதுக்கு நான் காரை ஃபாஸ்டா ட்ரை பண்ணி உன் கூட சேர்ந்து நானும் சாகுறதுக்கு ஐடியாவும் இல்ல, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், எனக்கு பசிக்குது இறங்க சாப்பிட்டு வரலாங்க. எனக்கு பசிக்கல நான் வரலங்க, பசிக்கலன்னு எதுக்கும் உன் வயிறு எறையுது, ஓ உனக்கு பசிக்கலன்னு சொன்னா நான் உடனே உன்னை ப்ளீஸ் பண்ணிட்டு உன் பின்னாடியே வருவேன் நினைச்சியா, நான் அந்த மாதிரி டைப்பும் கிடையாது, அதுலயும் நான் பார்த்ததுலயே நீ ஒரு ரொம்ப போரிங்கான பொண்ணு, ஃபர்ஸ்ட்னா உள்ளவா இல்லைன்னா இங்கே இரு, ஓ இஷ்டன்ட்டு அவன் உள்ள போயிடுறான். சாப்பிட்ட போன ஹீரோவுமே ஹீரோயின் வருவா அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னும் எதுவும் ஆர்டர் கொடுக்காம இருக்கான். இவளுக்குமே ரொம்ப பசிக்குதாட்டு இருக்கு, அதனால தனியா இருக்கக்கும் பயமா இருக்கு, பேசாம உள்ளே போயிடலான்னு அவனை தேடி பிடிச்சி அவனுக்கு ஆப்போசிட்ல சேர்ல உட்காரவும் அவனுக்கு திரும்பவும்
சிரிப்பு வர மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்றாங்க, எனக்கு எதுனாலும் சரிங்கவும் இவன் சர்வரை கூப்பிட்டு வெஜிடபிள் சாலட், ஆம்லேட், சாசேஜும் ஆரஞ்சு ஜூஸும் சொல்றான். கேட்டதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே கொடுத்துறாங்க. ஹீரோ அவன் தட்டுல இருக்கிறதெல்லாம் நைஃப் ஃபோர்க் எல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி இவளுக்கு இதெல்லாம் சாப்பிட தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவளோட பிளேட்டை பார்க்கும்போது அவளுக்குமே நல்லா ஃபோர்க்கு கத்தி எல்லாம் யூஸ் பண்ண தெரியுது. ஹீரோ முதல்ல ஹீரோனை பார்த்தது அவளோட அப்பா அம்மாவோட ஃபினரல் ஹால்ல தான். அந்த சமயத்துல இருந்தே அவ தாத்தா கூட தான் இருக்கா. அவளோட ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் இவனுக்கு பெருசா தெரியாது, அவ லைஃப் ஸ்டைலும் பெருசா தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு. ஆனா இப்போ அவ நீட்டா சாப்பிடறத பார்க்கும்போது பரவாயில்லையேங்கிற மாதிரி தான் தோணுது. ரெண்டு பேருமே வேகமா சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஹீரோயின் அவளோட பிளேட்ல இருந்து அந்த சாசேஜ் மட்டும் தொட்டு கூட பார்க்காம இருக்க, ஏன் அதை சாப்பிடலங்க, நீங்க என்ன என்னோட அப்பாவா தாத்தாவா, சும்மா இதை சாப்பிட அதை சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்காத நான் சாப்பிட மாட்டேங்க, பிடிக்காதனால சாப்பிடலையா இல்ல அது நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பழக்கம் இல்லையாங்கிற மாதிரி இவன் நக்கலா பேச, இதுல இருந்து மீட் ஸ்மெல் வருது, அப்ப இது மீட் தானே, அதெல்லாம் நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேங்க. அப்படியா, நீ ஆடு மேய்க்க வந்தப்போலாம் உன் டிஃபன் பாக்ஸ்ல அப்படி ஒண்ணும் நீ மீட்லாம் கொண்டு வந்து சாப்பிட்ட மாதிரியே இல்லையே, ஸ்டிக்கி ரைஸும் வெஜிடபிள்ஸ் தானே சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, ஒருவேளை உங்க வீட்டுல உனக்கு எப்படி மீட் சாப்பிடணும்னு சொல்லி தரலையாங்க, இப்படிதான் உங்க தங்கச்சியோட விஷயத்திலயும் நீங்க ரொம்ப மூக்க நுழைச்சிருப்பீங்களா இருக்கு, அதனாலதான் அவளுக்கு உங்களை பிடிக்காம எங்க அண்ணன் கூட போயிட்டான்னு தன்னை அவமானப்படுத்தினாங்கிற எண்ணத்துல அவ கோத்துல சொல்லிட்டு போய் அவன் கார்ல உட்காந்துக்க, அது எப்படி மத்த நேரத்துல பயந்த மாதிரி இருக்கா, ஆனா நம்மகிட்ட பேசும்போது மட்டும் எகத்தாளமா பேசுறா, எல்லாரும் முன்னாடி எனக்கு நம்மள அடிக்க கூட செஞ்சாலேன்னு இப்ப கூட கண்ணத்தை தேய்ச்சிட்டு அப்படியே பில் கவுண்டர்ல பே பண்ணிட்டு இவன் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண போக, ஹீரோயின் அவளோட சீட் பெல்ட்டை போடுறதுக்கு மறந்துருப்பாளாட்டு இருக்கு. இவன் டக்குன்னு காரை பேக்ல எடுக்கவும் தலையை கொண்டு போய் முன்னாடி இடிச்சிட்டு அவ வழியில கத்தவும், கார்ல ஏறினதுமே சீட் பெல்ட் நான் முதல்ல போட்டு விட்ட மாதிரி போட்டிருந்திருக்கணும், ஓவர் டைம் நான் உனக்கு போட்டு விட மாட்டேங்க, ஏன் என் தலை உங்க கார்ல இடிச்சதுல கார் டேமேஜ் ஆயிடுன்னு பயப்படுறீங்களாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, உன் தலையை விட என் கார் ஸ்ட்ராங் தெரியுமா, நான் உனக்கு அடிப்படக்கூடாதுங்கிறக்காக தான் சீட் பெல்ட் போட்டு விட்டங்கவும், இவன் அவ்வளவு நல்லவனாங்கிற மாதிரி ஹீரோயின் அவனையே பாத்துட்டு இருக்க, என்னாச்சு இப்போ உனக்கு, சாரி, எதுக்கு இந்த சாரி, உங்க அண்ணன் என் தங்கச்சி இழுத்துட்டு போனதுக்கா இல்ல நீ எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி நாடகம் போட்டுட்டு இருக்கிய அதுக்காங்க, எனக்கு உண்மையிலேயே சாசேஜ் சாப்பிட தெரியாது, அதனாலதான் நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ட வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாங்க. ஹீரோக்கா நம்ம எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இவன் என்ன சம்மந்தமே இல்லாம அவ சாப்பாட்டு விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி இருக்கு, அதனால நம்ம இவளை இவ அண்ணனையும் கொள்ளலான்னு பார்த்தா இவன் நம்மள கொன்றுவாளாட்டு இருக்கேன்னு அவன் முணங்கிட்டே கார் எடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அவன் அந்த சீட் பெல்ட்டை போட்டு விட்டதுக்கு அவன் மேல உள்ள அக்கறை தான் காரணம்னு தெரிஞ்சப்போ அந்த செகண்ட்ல அவளோட உணவு பழக்கத்தை பத்தி அவன் கிட்ட சொல்லணும்னு தோணி இருந்திருக்கு. அவனுக்கு அது புரியல. இந்த பக்கம் ஸ்வீட்டியா காட்டுறாங்க. அவ இருந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன், குளிக்க மாட்டேன், ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன், அப்பா என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி போயிட்டாரு, அவர் வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்னு சோஃபாலே உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கு. நாளைக்குமே அவளை வச்சு எப்படி சமாளிக்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் கூட்டிட்டு கிட்டத்தட்ட பேங்காக் ரீச் ஆயிட்டான். அப்பவே மணி நைட் 7 கிட்ட ஆயிடுச்சு. சொல்லு, அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, அவங்க வீட்டுக்கு போலாங்கும் போது இவ எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அமைதியாவே இருக்க, அட்ரஸ் சொன்னேன்னா அந்த வீட்டுக்கு மட்டும் கூட்டு போயிட்டு இருப்பேன், இல்லைன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா உன கார்லயே வச்சு பேங்காக் ஃபுல்லா சுத்துவங்கவும் இவளும் முதல்ல ஒரு ஃப்ரெண்டு வீட்டை கொண்டு போய் கை காட்டுறா. அவன் ஒரு கே. ரவியை தேடி வந்தீங்களா, அவன் போய் 5-6 மாசம் இருக்கும், ஆனா நான் இங்கதான் இருக்கேன், பிம் நீ வேண்டாம், அதுவும் அந்த பக்கமா இருக்கிற ரூம்ல இருக்கிறியா, நானும் இவரு கொஞ்ச நேரம் தனியா பேசுறோன்னு அவன் ஹீரோ கிட்ட வழி ஆரம்பிக்க, இவனும் எவ்வளவு மறுத்து பாக்குறான். ஆனா அந்த ஃப்ரெண்டு அடங்காம ஹீரோ மேலேயே விழுக வர, ஹீரோவா அதுக்கும் ஹீரோனை முறைச்சிட்டு எங்க இருந்து உங்களுக்கு எல்லாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கன்னு தப்பிச்சா போதுன்னு அடுத்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கோவக்கார ஃப்ரெண்டா இருக்கான். அவனுமே நான் ரவியை பார்த்து 5-6 மாசம் ஆயிடுச்சு, ஆமா நீ என்ன ரவியோட தங்கச்சி கையை பிடிச்சிட்டு இருக்க, யாருமா இவன் இதுக்கு ரவியை தேடுறான், முதல்ல அந்த பொண்ணு மேல இருந்து கையேடுன்னு அவனையே மிரட்ட போக ஹீரோவா அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டு அடுத்து 3வது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அவன் கொஞ்சம் குண்டா இருக்கான். இந்த 3 ஃப்ரெண்ட்லயே கொஞ்சம் சாதுவான ஃப்ரெண்ட் அவன் தான் இருக்கு. இருந்தாலும் அவனுமே நான் ரவியை பார்த்து 5-6 மாசம் ஆயிடுச்சு, இவர் யாரு பிம், ரவி எதுக்கு இந்நேரத்துக்கு இங்க தேடி வந்திருக்காரு, இவர்கிட்ட எதுவும் ரவி திருடிட்டு போயிட்டானா, அதுக்காக தான் அவரை தேடுறாங்களா, அப்படியே நீ எதுக்கு இந்த ஆள் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கங்கவும் ஹீரோ இருந்துட்டு அண்ணன் திருடெல்லாம் இல்ல, இவரோட தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாருன்னு இவ சொல்ல வரவும் ஹீரோ பாதிலேயே அதை ஸ்டாப் பண்ணி இவன் அண்ணங்கார என்கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அவன் தங்கச்சி என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான்னு இவன் தங்கச்சியை கேவலப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லவும் ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் கேட்டுக்கிறான். அவ்வளவுதானே, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அவ ஆமான் தலையாட்ட, இவனாவே உங்க கூட கனெக்ஷன்ல இருக்கிற வேற எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட அட்ரஸும் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டி கேட்கவும் அவனும் ஒரு டைரியை கொண்டு வந்து கொடுத்துறான். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் எல்லாம் ஹீரோயின் டைரியில பாத்துட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அது மூடி வச்சிரு, அது வேலைக்காகாதுங்க, ஏன், ஆமா இனி வேற எந்த ஃப்ரெண்ட்ஸையும் தேடி போக வேண்டாம் அப்படின்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு திடீர்னு ஹீரோயின் பக்கமா நெருங்கி போகவும் என்ன பண்றீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு அவன் இன்னும் பக்கமா போக ஹீரோயின் நினைச்சுக்கிறா, அப்போ அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சு அவன் தங்கச்சி பத்தி எந்த தகவலும் கிடைக்காதனால நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க போறான்னு இருக்குன்னு அவன் மூஞ்சிலே ஒரு குத்திட்டு அவசரமா காரை விட்டு இறங்கி ஓடிட்டு இருக்கா. இந்த பைத்தியக்கார பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடி வந்து ஹீரோனை புடிச்சிட்டு, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் பக்கமா வந்தாங்க, இல்ல நான் உங்களை நம்ப மாட்டேன், இனிமே நான் உங்க கூட கார்ல வர மாட்டேன்னு அவனோட கையெல்லாம் கடிச்சு வச்சு கத்தி ஊற கூப்பிட்டு இருக்கா. அந்த பக்கமா போற 2 பேர் வந்து என்ன சார் பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க, அவ பொண்ணு இல்லைங்க,
நீங்க என் பொண்டாட்டின்னு இவன் டக்குன்னு ஹீரோனோட கண்ணத்துல கிஸ் பண்ண இவ்வளவு அதிர்ச்சியில அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கவும் அந்த 2 பேரும் ஓஹோ பொண்டாட்டியை சமாதானம் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னம்மா உன் ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காரு, எப்படி ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவர்கிட்ட நீ சண்டை போட்டு இப்படி கோச்சிட்டு போலாமா, போ கார்ல ஏறு, இந்நேரத்துல இப்படி எல்லாம் ரோட்ல சுத்தக்கூடாதுன்னு இவளுக்கு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போறாங்க. ஹீரோனா இவனோட கையை உதறி விட்டு நீங்க எங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறீங்க, நான் இனிமே உங்க கூட கார்ல வரமாட்டேன், அந்த 2 பேரும் உங்க பொய்ய நம்பி இருக்கலாம், ஆனா என்னைய காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு இவ இன்னும் கத்திட்டே இருக்கவும் நைட் நேரம் ஆயிடுச்சு, யாரும் இவளுக்கு உதவி பண்றதுக்குலாம் வரல. அந்த சமயத்துல அங்க ஒரு கார் கிராஸ் ஆகுது, அந்த காரை ஓட்டிட்டு போறது ரவியோட அந்த குண்டு ஃப்ரெண்டு. இவனுக்கு இந்நேரத்துல இவ்வளவு அவசரமா கார் எடுத்துட்டு போகணும்னு ஹீரோன் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கார்ல ஏத்தி அந்த குண்டு ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்துட்டு நம்ம இதுக்கு இப்ப அவரை ஃபாலோ பண்றாங்க, நான் உங்ககிட்ட இந்த சந்தேகத்தை தான் அப்ப கேக்குறக்கா பக்கத்துல வந்தேன், அது எப்படி அண்ணனோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவனை பார்த்து 5-6 மாசம் ஆச்சுன்னு ஒரே தகவலை கொடுத்தாங்க, அப்ப இப்படி நான் வந்து கேட்டா இதைத்தான் சொல்லணும்னு உங்க அண்ணன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான், அதனாலதான் உன்னை மேற்கொண்டு அந்த புக்ல இருக்கிற எந்த அட்ரஸையும் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன்னு இப்ப அந்த குண்டு ஃப்ரெண்ட துரத்தி பிடிச்சு வந்துடுறாங்க. அவன் இந்நேரத்துல அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். 3 பேரும் ரவி சொன்ன மாதிரியே பொய்ய சொல்லி ஹீரோவை ஏமாத்திட்டதா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவா அவங்கள கையும் காலமா பிடிச்சிட்டு துப்பாக்கி நீட்டி மிரட்டுறான், உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல கொல்லட்டுமாங்க. ஹீரோயினா பயத்துல தயவு செஞ்சு அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, அவர் ஒரு கொலைக்காரர்னு இவளுக்குள்ள பயத்தையும் சேர்த்து அவனுங்க மேல திணிக்க அவனுங்களும் எங்களுக்கு ரவி மீனாலாம் எங்க போனாங்கன்னு தெரியாது, நாங்க கடைசியா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் தான் உதவி பண்ணோங்க. என்னது கல்யாணம் முடிஞ்சிருச்சா, ரவி மீனாவை கல்யாணம் பண்ணிட்டானான்னு ஹீரோ அதிர்ச்சியாக இல்ல சார் ரவிக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் ஆகல, ரவிக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம் ஆனிச்சு, அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் உதவி பண்ணோம், அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் எங்க போனாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஹீரோனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, நல்ல வேலை நம்ம அண்ணன்கார அந்த மீனா பின்னாடி போல, இனி இவன் பிரச்சனை இவன் தங்கச்சி பிரச்சனை, நம்ம இவனை நினைச்சு பயப்பட வேண்டான்னு அவளுக்கு சிரிப்பே இப்பதான் வருது. அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்ததும் ஹீரோயின் கிட்ட அந்த வீரா யாருன்னு தெரியுமாங்க, அண்ணாவோட ஃப்ரெண்டு சியாவோட ஃபார்ம்ல தான் வேலை செய்யறதா அவன் சொல்லியிருக்கான், அடிக்கடி அவனை சந்திக்க போவான், ஆனா நான் அவனை பார்த்தது இல்லைங்க, சரி வா கிளம்புவோங்க, இனி எதுக்கு நான் உங்க கூட வரணும், எங்க அண்ணன் தான் உங்க தங்கச்சி ஓடி போனது காரணம் இல்ல, உங்க அண்ணன் என் தங்கச்சி கூட சேர்ந்து என் முன்னாடி அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புற மாதிரி டிராமா பண்ணிட்டு என்ன குழப்பத்துல வச்சுட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருந்திருக்கான். இப்ப என் தங்கச்சியும் அந்த வீராவும் எங்க போனாங்கன்னே தெரியல, அது தெரிஞ்ச ஒரே நபர் உங்க அண்ணன் தானே, அப்ப அவன் சம்பந்தப்பட்ட உன்னை எப்படி என்னால விட முடியுங்கவும், முதல்ல சொன்னீங்க எங்க அண்ணனும் நானும் தான் பிளான் பண்ணி உங்க தங்கச்சியை ஏமாத்திட்டோன்னு, ஆனா இப்பதான் தெரிஞ்சு போயிடுச்சு உங்க தங்கச்சியை தான் எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு, ஜஸ்ட் எங்க அண்ணன் அதுக்கு உதவி மட்டும் தான் பண்ணிருக்காரு, அந்த உதவியும் கூட எங்க அவங்களோட அந்த ஏழை காதலுக்கு நீங்க தடையா இருப்பீங்களோன்னு தான் எங்க அண்ணன் பயன்படுத்தி இருக்காங்க, ஒருவேளை எங்க அண்ணன் இதுல இன்வால்வ் ஆகலைனாலும் வேற யாரைய வச்சாச்சு அவங்க இதே பிளான பண்ணிருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு தான் மனுஷங்களோட மனசு அவங்களோட அன்பு காதலை விட உங்க தோட்டத்து புல்லு மேலதானே அதிக அன்பு இருக்குங்க, இப்ப இதுக்கு புல்ல பத்தி பேசுற, பசியில வாடுற உயிர் புல்ல சாப்பிட்டதுக்கு என்ன எவ்வளவு தூரம் பயம் கொடுத்துறீங்க, உங்க தங்கச்சி ஒரு ஏழையை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா அதுக்கு நீங்க ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா, அதனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கவும், நான் என் தங்கச்சியை காணணும் பதட்டத்துல பேசிட்டு இருக்க, நீ அதுக்கு காரணமான உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூடவே உன் ஆட்டுக்குட்டியும் புல்லும் தான் உனக்கு கண்ணு தெரியுது, நீ உண்மையிலேயே பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறியான்னு அவன் கத்த ஆரம்பிக்கவும் ஹீரோயின் பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அவனும் கொஞ்சம் பொறுமையாயிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே இந்த நைட் நேரத்துல அதுவும் அவசரமா ஹீரோ கூட தானே கிளம்பி வந்திருப்பா, இப்ப எப்படி போறதுன்னு தெரியல, அதனால பின்னாடி அவன் கார் வருதா என்னன்னு பாத்துட்டே வந்துட்டு இருக்க, இவனும் கரெக்டா நேக்கா பார்த்து அவன் முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு ஏய் வந்து கார்ல இறங்கவும் அவன் முடியாதுங்கிற மாதிரி திரும்பி நினைக்க, நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு பொண்ணுங்களை ப்ளீஸ் பண்றது பிடிக்காது, 2 செகண்ட்ல நீ வந்து ஏறலைன்னா நான் காரை எடுத்துருவேன்னு இவன் அதிகாரமா சொல்லவும், ஆனா அன்பா சொன்னாதான் ஏறிவேங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து வேற ஏதோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க, அவனா கார் எடுத்துட்டு போயிடுறான். இன்னும் உண்மையிலேயே போயிட்டாங்கிற மாதிரி இவளுக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருது. நல்ல வேலைக்கு அந்த பக்கமா அப்போ ஒரு கால் டாக்ஸி வரவும் மேடம் எங்க போறீங்கன்னு கேட்க, நான் பஸ் ஸ்டாப்க்கு போனுங்கவும் வாங்க வாங்க இறக்கி விட்டுருன்னு அவனும் பஸ் ஸ்டாப் கூட்டிட்டு வந்துடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறமா டாக்ஸி ஃபீ கேட்டா இவ என்கிட்ட பணம் இல்லங்கிறா, பணம் இல்லைன்னா எது கார்ல ஏறின, ஓ நீ திருட்டு போனா, உன் ட்ரெஸ் அப்பவே நான் கவனிக்காம விட்டுட்டேன், ஒழுங்கு மரியாதையா டாக்ஸிக்கான பணத்தை கூட இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவன் ஹீரோன் அடிக்கிறதுக்காக கையை ஊங்கிட்டு வர, அந்த இடத்துல ஹீரோ இடையில புகுந்து அவன் கையை தடுத்து ஸ்டாப் பண்ணி டாக்ஸி ஃபீக்கும் அதிகமா பணம் அவன் கையில கொடுத்து நீ போலாங்கிற மாதிரி சை காட்டவும் அவன் சிரிச்சுட்டே ரொம்ப நன்றி சார் உங்க பொண்டாட்டியாங்கிற மாதிரி சையை காட்டிட்டு போக, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோனை திருடிங்கிற மாதிரி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இடையில புகுந்து ஹீரோ பணம் கொடுக்கவும் போகலையே டிரைவர் உங்க பொண்டாட்டியான்னு சையை காட்டிட்டு போகவும், ஏமா புருஷன் கூட சண்டை போட்டு தனியா வந்துட்டியா, பாரு உனக்காக அவர் எவ்வளவு தூரம் வந்திருக்காரு, கார்ல ஏறிங்க, இவ்வளவு அவனை முறைச்சு பார்த்துட்டு திரும்பி நினைக்க, ஐயோ பாவம் உங்களோட ஒய்ஃப் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, அதனால நீங்க ப்ளீஸ் பண்ணி கூப்பிட்டாதான் கூட வருமாட்டு இருக்கு, அதனால கோவத்தை காட்டாம கொஞ்சம் கொஞ்சி கூட்டிட்டு போங்கவும், இவனா எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு அவனும் என் பொண்டாட்டி கிடையாது என் வீட்டுல வேலை செய்யறவங்க, கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஏமாற்றமா இருந்தாலும் சிலர் இருந்துட்டு இவ்வளவு அழகான பொண்ணு வீட்டுல வேலை செய்யற மாதிரி இருந்தா அடுத்து அந்த வீட்டு முதலாளிக்கு அந்த பொண்ணு பொண்டாட்டியா தானே ஆகணும், நாங்க சொன்னதுல எதுவும் தப்பில்லைங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் வேற பாஸ் பண்ண, இது எனக்கு தேவைதாங்கிற மாதிரி ஹீரோ தரன்னு ஹீரோயின் இழுத்து கொண்டு போய் கார்ல ஏத்தி அடுத்து அவன் நிப்பாட்டுற இடம் ஒரு ரோட்டு கடையில சாப்பிடுறதுக்கு இவளுக்காக
நூடுல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி குடுக்குறான். அவளா அவனை முறைச்சிட்டே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க. கையில பணம் இல்ல, ஆனா திமிருக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. எங்கிட்ட எல்லாம் நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா நீங்க அவசரமா என்ன இழுத்துட்டு வரவும் நான் பணம் எடுத்துட்டு வராம வந்துட்டேன். ஓஹோ, அப்படி நிறைய இருக்கிற பணத்தை நான் சாங்கராய் போனதும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், இப்ப சாப்பிடுங்க. அவளா இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா உட்காந்துட்டே இருக்கும். என்ன இதுக்கும் நான் உன்னை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்ல உனக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அப்படின்னு நக்கலா கேட்கவும், அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சாப்பிட தெரியும், எனக்கு இது சாப்பிட்டு பழக்கம் இருக்குங்கிற மாதிரி வேக வேகமா எடுத்து சாப்பிட அதை பார்க்கவும் கூட ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அடுத்து அவளை கூட்டிட்டு ரொம்ப தூரம் வரவன் ஒரு பெரிய ஹோட்டல் முன்னாடி காரை நிப்பாட்டவும் இவன் காரை பார்த்துட்டே ஒரு இன்சார்ஜ் ஓடி வந்து, என்ன சார் நீங்க எப்போ ஸ்டே பண்ற அதே ரூமான்னு கேட்க, ஹீரோனா அதிர்ச்சியா, இன்னைக்கு நைட்டு ஹோட்டல்லே தங்க போறோம், சாங்கராய் போறது இல்லையாங்க? இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, இனி நாளைக்கு காலையில தான், அதுவும் சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். ஓஹோ அப்படியா, அப்ப சரி நீங்க போய் நீங்க ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கோங்க, நான் கார்லயே இருந்துக்கிறேங்க. இது ஹோட்டல் மோட்டல் கிடையாது, அதனால உன் இஷ்டத்துக்கு நீ கார்ல எல்லாம் தங்க முடியாது, காரை பார்க்கிங்ல அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க, நீ ஹோட்டலுக்குள்ள போறங்கவும் ஆஹா நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க. 1ல இருந்து 3 வரைக்கும் என்ன அதுக்குள்ள நீ கார்ல இருந்து இறங்கலைனா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீதான் என் ஒய்ஃப்னு சொல்லுவாங்கவும் இவ பயத்துல சடார்னு கார்ல இருந்து இறங்க அவன் கார் கீ அந்த இன்சார்ஜ் கிட்ட கொடுத்துட்டு ரிசப்ஷன்ல அவன் எப்பவும் தங்குற ரூம் கீயும் வாங்கிட்டு அதுக்குள்ள இந்த இன்சார்ஜ் திரும்பி வந்திருக்கவும், என்ன சார் கார்ல எதுவும் லக்கேஜ் இல்லங்க, சாரி அவசரத்துல கிளம்பினால லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவன் கொஞ்சமா பணம் எடுத்து கொடுத்து, நீங்க ஒரு 1/2 hourல எனக்கும் இதோ பின்னாடி நிக்கிற அந்த பொண்ணுக்கும் நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்கன்னு ஹீரோனை கூட்டிட்டு ஹோட்டல் ரூம்க்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. இவன் எல்லாரும் இவன் கூப்பிட்டான் பின்னாடியே வந்து ஹீரோனுக்கு இப்ப ரியலைஸ் ஆகுது, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க, முதல்ல நீங்க ரூமை விட்டு வெளியில போங்க, நான் இந்த ரூம்ல இருந்துக்கிறேன், நீங்க வேற ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும், இந்த ஹோட்டல்ல 1 night ஒரு ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? அதானே ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இருக்காது, இருந்தாலும் உனக்காகலாம் நான் வேற ரூம்லாம் எடுத்துக்க விரும்பல, சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அதை இன்னைக்கு நைட்டு மட்டும் கடைபிடிக்கிறோம், இந்த ஒரே ரூம்ல தான் 2 பேரும் ஒன்னா படுக்க போறவங்கவும், அவன் படுக்க போறோம் அப்படிங்கிறது இந்த தூங்க போறோங்கிற மீனிங்ல தான் சொல்லி இருப்பான். ஆனா ஹீரோயின் தப்பா புரிஞ்சுட்டு, எனக்கு கடைசி உங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது, என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவ அவனை குத்துற மாதிரி போஸ்ட்ல எல்லாம் நிக்க, இதுக்கு முன்னாடியும் கூட ஹீரோவை இவ ரேபிஸ்ட் மாதிரி தானே ட்ரீட் பண்ணியிருந்திருப்பா, இப்போ அந்த மாதிரி நினைச்சிட்டு அவனை அடிக்க போற போஸ்ட்ல நிக்க ஹீரோக்கா அவளை பார்க்க சிரிப்பா தான் இருக்கு. அதனால இடுப்புல கை வச்சுட்டு, உங்க வீட்டுல எல்லாம் கண்ணாடி இருந்திருக்காதுல்ல, என்ன பண்ணு அந்த ரெஸ்ட் ரூம்ல போய் ஒரு ஆள் உயர கண்ணாடி இருக்கும், அது முன்னாடி நின்னு பாரு, என்ன வலிஞ்சு அழுக்கு மூஞ்சி, சுத்தமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாத ஒரு பேண்ட் ஷர்ட், அப்புறம் உன் பாடி ஸ்ட்ரக்சர் பாரு, அது ஸ்ட்ரக்சரே கிடையாது, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு, உன்னை அப்படியே கொண்டு போய் லேப்ல வச்சா கூட எலும்பெல்லாம் எண்ணிடலாம் வரிசையா, சோ எந்த ஆங்கிள் எனக்கு பார்த்தாலும் ஒரு பொண்ணு மாதிரியே ஃபீல் ஆகல, இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சு நீயும் கண்ணாடி முன்னாடி நின்னு பாத்தீங்கன்னா உனக்குமே அந்த ஃபீல் தான் வரும்னு அவன் ரெஸ்ட் ரூம கை காட்ட, என்ன பேசி பேசி எனிவே தாழ்வா யோசிக்க வைக்கிறீங்களா, நானும் 19 வயசு பொண்ணுன்னு அவ ஹீரோ புடிச்சு தள்ளி விட போக ஹீரோவா அவ கையை பிடிச்சிட்டு, இப்ப இந்த கோவம் எதுக்கு, ஆக்சுவலா உன்னோட இந்த கோவம் எதுக்கு தெரியுமா, நான் உன் கூட இந்த ரூம்ல ஒன்னா ஸ்டே பண்ண போறேங்கிறதுனால கிடையாது, நான் உன்னை பொண்ணா பாக்கலன்னு நினைச்சுதான் நீ கோவப்பட்டு இருக்க, அப்ப இன்டைரக்டா என்ன சொல்ற, நீயும் ஒரு பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுல பதிய வைக்க ட்ரை பண்ணாத, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேர்ட் சொன்னியே அட்வான்டேஜ், அதை எடுத்துக்க சொல்றியான்னு இவன் நக்கலா கேட்கவும் ஹீரோயின் கோவத்துல அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க இவன் வலி தாங்காம அவளை அப்படியே புடிச்சுக்கிறானா. அப்பந்தான் ஹீரோ அவளை மூந்து பாக்குறான், சீ என்ன ஆட்டு புழுக்க வாசம் வருது, குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுங்க, இதை இப்ப கூட நீங்க என்ன கீழ்த்தரமா தான் பேசுறீங்கன்னு அவ ஹீரோவை அடிக்க போக, சத்தியமா சொல்றோம் மேல அவ்வளவு நாருது, இவ்வளவு பக்கமா நீ என் பக்கத்துல நிக்கும் போது கூட எனக்கு எந்த ரொமான்டிக் ஃபீலிங்கும் வரலங்க, ஹீரோயினா அதுக்கும் துள்றா. அப்ப பார்த்து அந்த இன்சார்ஜ் ஹீரோ கிட்ட அந்த நைட் ட்ரெஸ் உள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு, எப்பவுமே தனியா வர ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்கனால அதுவும் நைட் ட்ரெஸ் எல்லாம் கேட்டு விட்டுருக்கனால ஏதோ நடக்க போதாட்டு இருக்குன்னு அவன் என்ஜாய் யுவர் நைட்னு விஷ் பண்ணிட்டு ரூம் கதவை சாத்திட்டு போயிடுறான். அடுத்த ஹீரோ டேபிள்ல இருக்கிற ஹீரோனோட நைட் ட்ரெஸ்ஸை தேடி எடுத்து, இந்தா போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த என்ஜாய் யுவர் நைட் இவளோட மைண்டுக்குள்ள வரவும், நான் குளிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேங்க, நீ இப்படியே இருக்கலாம், ஆனா இந்த நாத்தத்தோட என்னால உங்க கூட ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண முடியாது, போ குளி அப்படின்னு இவன் ஆர்டரா சொல்ல, நான் குளிக்க மாட்டேன்னு இவ அப்பவும் பிடிவாதமாவே சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கவும், இப்படி குளிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற குழந்தைங்களை என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு ஹீரோனை தரன்னு இழுத்து கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டு இவனே ஷவரையும் ஓபன்லாம் பண்ணி விட, ஹீரோனும் பாத்ரூம்குள்ள வச்சு ஏதோ பண்ண போற மாதிரி திரும்பவும் கத்திட்டே இருக்க, திரும்ப பைத்தியக்காரி மாதிரி கத்தாம குளிச்சுட்டு சமத்தா வெளியில வர, நான் அடுத்து குளிக்கணும்னு அவன் வெளியில வந்து யார்கிட்டயே கால் பேசி ரவி வீரா மீனா பத்தி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த காலே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட போயிட்டு இருக்கு. ஆனா குளிக்கன்னு போன ஹீரோயின் இன்னும் வெளியில வர காணும். இவன் அப்பதான் ஞாபகம் வந்தவனா பாத்ரூம் கதை வந்து தட்டுறான். உள்ள எப்படி உயிரோடு தான் இருக்கியா என்னன்னு கேட்க, அவ பாத்ரூம்குள்ள இன்னமும் அழுதுட்டே அந்த சோப்பு நடைக்குள்ளே படுத்திருக்க, இங்க பாரு 5 நிமிஷத்துல நீ வெளியில வரலைன்னா நான் உள்ள வந்துருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுக்கவும் ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. ஆனா அவ வெளியில வரும்போது ஹீரோ அந்த ரூம்ல இருக்கிறது இல்ல. இவ பெட்ல இருக்கிற தலவாணி போர்வையெல்லாம் கொண்டு போய் அங்க ஓரமா இருக்கிற சோஃபால ஹீரோக்கு படுக்கிறது போட்டு, இந்த பெட்டை நம்ம தான் ஃபர்ஸ்ட் புடிச்சுக்கோன்னு குழந்தை மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட்னு அதுல போய் தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவ அப்படியே வீராவையும் மீனாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியால ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவை
முறையா லைஃப்ல ஒரு ஃப்ரீடம் ஃபீல் பண்றா. அதுக்கு காரணம் வீரா தான் நினைச்சிட்டு அவன் மேல அவ்வளவு லவ் கொட்டிட்டு இருக்கா. அவனுமே அவளோட பணத்துக்காக எல்லாம் கூட வந்த மாதிரி இல்ல, அவன் மேல உள்ள காதலுக்காக தான் இவ்வளவு தூரம் அவ கூட வந்திருக்கான். ஆனா இதுக்கு மேல அந்த காதல் எப்படி போகுதுங்கிறது இனி போக போக தான் தெரிய வரும். இங்க ஹீரோட வீட்டுல அன்னைக்கு கடைசியா மீனாவும் ரவியும் அவளோட கார்ல தானே ஒன்னா கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அந்த காரை இப்ப பேங்காக்ல இருந்து ஒரு டிரைவர் கொண்டு வந்து வீடு வந்து சேர்த்துட்டு அதுக்கான பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு போறாரு. சித்திகா இந்த பிள்ளை எங்க போனுச்சுன்னே தெரியலையே, அவளை தேடி போன நரேனும் எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற 2 வேலைக்காரங்களும் மீனாமா போன கார் வந்துருச்சு, ஆனா மீனாமா வரலன்னா அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம்னு இந்த பொண்ணுங்களாம் ஜாடமாடையா பேசவும் சித்தியா அவங்கள முறைச்சிட்டே உள்ள போயிடுறாங்க. இங்க அப்படியே ஹீரோ இப்பதான் ஹோட்டல் ரூம்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் பெட்ல தூங்கி இருக்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு இவன் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவ எடுத்து வச்சுக்கிற பில்லோ போர்வையெல்லாம் பார்க்கும்போது இதுதான் அவனுக்கான இடம்னு அவ ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டான்னு தெரியுது. அதனால அங்கேயே போய் படுத்துறான். நைட் நேரத்துல திடீர்னு ஹீரோயின் கத்துற சவுண்ட் கேக்குது. அம்மா அப்பா என்கிட்ட வந்துருங்க வந்துருங்கன்னு. எப்பவும் போல தூக்கத்துல அலறிட்டு இருக்க ஹீரோ ஓடி வந்து அவ கை பிடிச்சிட்டு என்னாச்சுங்கவும் அவ பிடிச்சிருக்குதேனோ அவங்க அப்பா அம்மா கை நினைச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு இன்னும் அந்த கையை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கா. இவனும் பக்கத்துல உட்காந்து தட்டி கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டு நகர்ந்து போலான்னு பார்த்தா அவளா இவனை விடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் மேலேயே சாஞ்சுக்கிறா. இது எல்லாமே அவ தூக்கத்திலேயே பண்றது. முன்னெல்லாம் தூக்கத்துல இந்த மாதிரி அலரும் போது தாத்தா வந்து ஆறுதலுக்கு பக்கத்துல உட்காந்து இருப்பாரு. இப்ப கொஞ்ச நாளா அவரை காணும்ல. திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வரவும் அவனை விட்டுறக்கூடாதுன்னு அந்த தூக்கத்திலேயே அவனை புடிச்சு வச்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில 11 மணி வாக்குல தான் ஹீரோ எழுந்திருக்கிறான். பக்கத்துல ஹீரோயின்மே கொஞ்சம் நகர்ந்து படுத்துக்க மாதிரி தான் இருக்கு. இதான் சமயம் எழுந்துச்சா இவ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கோலேன்னு இவன் மெதுவா எழுந்துச்சு அந்த ரூம்ல இருக்கிற ஒரு மேகசீனை புரட்டிட்டு இருப்பானா. இங்க தூங்கிட்டு இருக்க ஹீரோனுக்கு திடீர்னு ஹீரோ தன்னோட கண்ணத்துல கிஸ் பண்ற மாதிரி இருக்கவும் அடிச்சு புடிச்சு எழுந்திருக்கிறா. எழுந்து பார்த்தா அவன் மேகசீன் படிச்சுட்டு இருக்கான். ஆனா கிஸ் பண்ணது மட்டும் ரியலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே கிஸ் பண்ணிட்டு தான் நடிக்கிறாரோ அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நைட்டு யார் மேலேயும் ரொம்ப பக்கமா படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. இவர் தான் பக்கத்துல படுத்திருந்திருப்பாரோன்னு சோஃபா பாக்குறா. அங்க பெட் தலைவாணி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இல்ல அவர் பக்கத்துல படுத்திருந்தாருன்னா அந்த பெட் தலைவாணி எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருப்பார்ல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கவும் நல்லா யோசிச்சு பாக்குறா. யாருக்கையோ பிடிச்சிருந்தா யார் மேலேயும் நல்லா சாஞ்சு தூங்குன மாதிரி இருந்துச்சு. ஏதோ கனவுக்குள்ள போயிட்டு அந்த கனவுல இவன் கிஸ் பண்ணிருக்கான். ஆனா அது எல்லாமே பாதி பாதி உண்மை பாதி பாதி போய் தானே. அதுல இந்த கிஸ் பார்ட் மட்டும் இவளுக்கு கனவா இருந்தாலும் அது மட்டும் ரொம்ப நிஜமா தெரியுது. அதனால அடிச்சு பிடிச்சு பெட்ல இருந்து நின்னுட்டு நீங்க என்ன கிஸ் பண்ணீங்க, நீங்க என்ன கிஸ் பண்ணிட்டீங்க, என்ன ஏமாத்தி அப்படின்னு அவ கட்டில் மேல இருந்து குதின்னு குதிக்க தவறு கீழே விழுந்தாரா. அப்புறம் ஹீரோவை தான் அவளை எழுப்பி விட்டு பெட்ல உட்கார வச்சு கை கால்ல ஏதாச்சும் அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா அவ அவனோட கையை தட்டி விட்டு நீங்க என்ன கிஸ் பண்ணீங்க தானே, உண்மையை சொல்லுங்கவும். சத்தியமா சொல்றேன் நான் உன்னை கிஸ் எல்லாம் பண்ணல, உன் பக்கத்துல மட்டும்தான் படுத்திருந்தேங்க. இவ்வளவு அழுதுட்டே பெட்ல இருந்து எழுந்துச்சு கடைசியில உங்களோட அரக்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல, நான் உங்களை நம்பி தானே இந்த பெட்ரூம்ல படுத்திருந்தேன், நீங்க எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலான்னு அவ திரும்பி அழுதுட்டு இருக்க. இவனா டென்ஷன்ல கைய உதறிட்டு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கவும் இவ்வளவு திரும்பாமலே அழுதுட்டு நான் அன்னைக்கு பார்ட்டியில உங்களை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சதுக்காகவும் எங்க அண்ணன் உங்க தங்கச்சி ஓடி போறதுக்கு உதவி பண்ணதுக்காகவும் நான் தூங்குற நேரத்துல நீங்க என்கிட்ட தப்பா நடந்துருந்திருக்கீங்க, அதுதானே உங்களோட ரொம்ப நாள் மோட்டிவ். நேத்தி கூட கார்ல வரும்போது நீங்க ஓனாயின்னு ஒத்துக்கிட்டீங்களா, கடைசியில ஆட்டுக்குட்டியான என்ன வேட்டையாடிட்டீங்களான்னு இவ ஓன்னு ஒப்பாரி வைக்க திரும்பவும் ஆட்டுக்குட்டி தானு இவ அவளோட கையை பிடிச்சி முன்னாடி நிப்பாட்டி நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நேத்தி நைட்டு நீ ஸ்டார்ட் பண்ண வேணாம் அதை நான் கேட்க விரும்பல, நீங்க என் பக்கத்துல தானே நேத்துக்கு நைட்டு படுத்திருந்தீங்க. அவன் ஆமான்னு சொல்லவும் இவ்வளவு அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன பக்கத்துல படுத்திருந்தா சொன்னோம் அதுக்கு இவ்வளவு அழுகுறா நம்மள அடிக்கிறான்னு யோசிக்கும் போதுதான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது அவ எப்பவுமே அவனை ரேபிஸ்ட் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவா. அதனால அந்த மாதிரி விஷயம் தான் நைட் நடந்துச்சுங்கிறத பக்கத்துல படுத்தோங்கிறத தப்பா புரிஞ்சுட்டாலாட்டு இருக்குன்னு அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அவ பக்கமா வந்து ஏதோ நடந்துருச்சுன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கல, அது இப்படிதான் நடக்குங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். சீச்சி என்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாதீங்க, நீ என்ன ரேபிஸ்ட்ங்கிற ரேஞ்சுக்கு அசிங்கமா பாக்குறத விட நான் எதுவும் உங்ககிட்ட தப்பா கேட்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு திரும்ப அவனை பிடிச்சி தள்ளி விட்டு வாய் முடி ஓன்னு ஒப்பாரி வைக்க இதுக்கு பேசாம நான் உன்னை ரேப் பண்ணியிருந்தேன்னாவே இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த அழுக சவுண்ட்ல கேட்கலாம், வெட்டியா இப்படி கேக்குறது எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. இங்க பாரு நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கத்துன, நான் சோஃபால தான் சிவனேன்னு படுத்திருந்தேன், நீ கத்தவும் தான் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வந்தா நீ டக்குன்னு என் கையை பிடிச்சுக்கிட்ட, நான் அப்போ நகர்ந்து போலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீ விடாம என் மேலேயே படுத்துக்கிடவும் நானும் பெட்லயே படுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு இவன் நடந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவ காதை பொத்திக்க அவனை காதுல இருந்து கையை எடுத்துட்டு முழுசா கேளுங்க, இல்ல நீங்க பேச எல்லாமே அசிங்கமான வார்த்தைகள், அது எதுவும் நான் கேட்க மாட்டேன்னு திரும்பவும் காதை பொத்திக்க. இங்க பாரு நீ என்னோட வார்த்தைகளை நம்பாம இருக்கலாம், ஆனா நீயா கண்ண முடி உன் பாடியில என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துன்னு யோசிச்சு பாரு. ஏன்னா நான் கூட போய் சொல்லலாம், ஆனா அது உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது அப்படின்னு இவன் ரொம்ப சீரியஸா அவகிட்ட பேசிட்டு இருக்க. அவனும் ஏதோ கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும் இவகிட்ட போய் இதெல்லாம் பேசுற நிலைமை வந்துருச்சுன்னு ஹீரோ அவன் தலையில அவனே அடிச்சுட்டு ஐயோ நான் இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல இவ கூட பேசிட்டு இருக்கேன்னு, நீ என்ன மொத்தமா பைத்தியமாக்கிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு, நீ என்ன பண்ணு சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்புற, நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு அந்த ஹோட்டல் இன்சார்ஜுக்கு கால் பண்ணி ஏதோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போக அவனும் இவன் குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் ஹீரோயினுக்கும் சேர்த்து பாத்ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க. என்ன சார் மேடமும் ஸ்விம்
ஸ்விம் பண்ண வரலையாங்க, நான் ஒன்னும் இப்ப ஸ்விம் பண்ற காலங்காத்திலேயே வரல, குளிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு அவன் ஸ்விம்மிங் பூல்குள்ள குளிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பாத்ரூம் ஃபுல்லா ஆடு வாசம் வந்திருக்கும். அதனாலதான் காலையிலேயாச்சும் நிம்மதியா குளிக்கலாம்னு ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கான்னு இருக்கு. அதனால ரிலாக்ஸ்டா அங்க குளிச்சிட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள ஹீரோயினும் ரூமுக்குள்ள கொஞ்சம் நிதானம் ஆகி குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குறா. நான் பொய் சொல்லலாம், ஆனா அவனோட பாடி உன்கிட்ட பொய் சொல்லாதுன்னு அவன் சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் வச்சு பாக்கும்போது அப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் எதுவும் என்கிட்ட தப்பா நடந்துக்கலையா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனா, நான் பயந்து கத்தும் போதெல்லாம் தாத்தா எப்படி என் பக்கத்துல உட்காந்துருப்பாரோ அதே மாதிரிதான் இவரும் பக்கத்துல உட்காந்து இருந்திருப்பாரோ. இருந்தாலும் தாத்தா ஆறுதல் சொன்னதுமே கிளம்பிடுவாரு, இவர் எதுக்கு பக்கத்திலேயே படுத்திருந்தாரு, அப்புறம் அந்த கிஸ் அது ரொம்ப ரியலா இருந்துச்சு, இல்ல அது ஒரு கற்பனையோ அப்படின்னு கையை நீட்டி இவளே கண்ணாடியில மிரட்டிக்கிறா. அவன் ஒரு பொண்ணாவே பாக்கல, அவன் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, உன்னை எலும்பு கூடுன்னு சொன்னா, உன்னை எவ்வளவு டீக்ரேட் பண்ணா, நீ போய் அவன் உன்னை கிஸ் பண்ணான்னு கற்பனை எல்லாம் பண்ணிருக்க, இது ரொம்ப தப்பு, அது கனவுதான், அது நிஜத்துல நடக்கலங்கும் போதே, ஆனா அந்த கனவுல நான் அந்த கிஸ் ஏன் அவ்வளவு அமைதியை ஏத்துக்கிட்டேன், அவன் உன்னை பொண்ணாவே பாக்கல, நீ அதனால கனவுல கூட உஷாரா இருக்கணும், எனக்கே அந்த மாதிரி கனவு வந்துச்சு, நேத்தில இருந்து அந்த ஆள் அடிக்கடி என் பக்கத்துல வந்தனால்தான் இந்த மாதிரி கனவு எல்லாம் வந்திருக்கு, நேத்தில இருந்து இல்ல ரொம்ப நாளாவே அந்த ஆள் டப்பு நம்ம பக்கத்துல வரான், அதனால இனிமே அவனை நம்ம பக்கத்திலேயே வரவிடக்கூடாது, இப்ப மட்டும் இந்த ரூம்குள்ள நான் எங்க நின்னாலும் ஒரு 2 அடிக்கு தள்ளிதான் நிக்கணும், பக்கத்துல வந்தாரு அடிச்சிடணும் அப்படின்னு இவ பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோ குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரூமுக்கே வந்திருப்பான். பாத்ரூம்குள்ள ரொம்ப நேரமா ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கவும் இவ பேசலாம் ஒட்டு கேட்டுட்டே சிரிச்சுட்டே அங்க டேபிள்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கி நோட்டை தாய் லாங்குவேஜ்ல எழுதி வச்சுட்டு போயிடுறான். ஹீரோனுக்கு கதவு திறந்த சவுண்ட் எல்லாம் கேட்கல, கதவு சாத்தின சவுண்ட் தான் கேக்குது. அதனால பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்து ஹீரோ அடிக்கலாங்கிற மாதிரி கையெல்லாம் வச்சிட்டு இருக்க. ஆனா அந்த ரூம்லயே அவன் இல்ல. யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவ தொலாய் பார்க்கும் போது அங்க அந்த ஸ்டிக்கி நோட் கண்ணுல படுது. பாத்ரூம்குள்ள உன்னோட நாடகத்தெல்லாம் முடிச்சிட்டேன்னா கீழே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லவும், ஐயோ அப்ப நம்ம பேசுறதெல்லாம் அவன் கேட்டுட்டானு திரும்ப அவளையே திட்டிட்டு அவன் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்ல அவன் உட்கார்ந்துட்டு இருக்க டேபிள புடிச்சு தேடி உட்கார்றா. ஹீரோன் அவளுக்கு சாசேஜ் சாப்பிடறதுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுனால, சரி தெரியாதுன்னு சொன்னதுனால இன்னைக்கு ஃபுல்லா வெஜ் மட்டுமாவே டேபிள் ஆர்டர் பண்ணி வச்சிருந்திருக்கான். அது பார்க்கவும் ஹீரோனுக்கு லைட்டா கண்ணுல கண்ணீர் வர மாதிரி இருக்கேனா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி அக்கறை உனக்கு கிடைக்குது இல்ல, அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதிலேயே ஸ்டாப் ஆக ஹீரோ வந்துட்டு, ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையாங்க, இல்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா என்னோட ஆட்டுக்குட்டி சாப்பிட்டு 2 நாள் ஆயிருக்கும், பாவம் அதெல்லாம் இந்நேரம் கத்திட்டு இருக்குங்கவும் திரும்பவும் ஆட்டுக்குட்டி தானே அப்படின்னு ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு, இங்க பாரு நான் என் தங்கச்சியவே காணும்னு தேடிட்டு இருக்கேன், ஆனா நீ உங்ககிட்ட இருக்கிற 20 ஆட்டுக்குட்டி சாப்பிடலேன்னு வருத்தப்பட்டு இருக்க, என்னோட வலியை விட உன்னோட வேதனை கம்மி தான், அப்படி ஒரு நாள்லாம் சாப்பிடானாலும் ஆட்டுக்குட்டி செத்துறாதுங்கிறான். அதுல ஹீரோயினுக்கும் இன்னும் அழுக வந்துருது, ஏன்னா அவளுக்குன்னு இருக்கிற உறவுகள்னா அந்த ஆட்டுக்குட்டிகள் தானே, அதை போய் எப்படி சொல்றானேன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவா அவளை பார்த்துட்டே எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்பவும் அவகிட்ட நெருங்கி போக கூடாதுன்னு நினைக்கிறான் இருக்கு. ஆனா ஆட்டுக்குட்டி ஒன்னும் அப்படி பட்னியெல்லாம் கிடக்கல. இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல சித்தி காலையில எப்பவுமே வீட்டை சுத்தி வாக்கிங் போவாங்க. அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது வீட்டுல இருக்கிற அந்த 2 வேலைக்காரங்களும் அவசரமா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்க, எங்க போறீங்க, இல்ல சார் தான் வீட்டுல உள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டா பக்கத்து தோட்டத்துல, அதாங்க தாத்தாவோட தோட்டத்துல ஆடுகள்லாம் பசியா இருக்கும், அதனால அதுக்கு தீவனம் வச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. நரேனா சொன்னா, எப்போ, நேத்துக்கு நைட்டே கால் பண்ணி சொல்லிட்டாரு, நாங்க போயிட்டு வந்துட்டுமா மேடம் அப்படிங்கவும், சரி போங்கன்னு சொல்ல அவங்களும் ஹீரோ சொன்ன மாதிரி அந்த ஆடுகளுக்கு எல்லாம் தீவனம் வச்சு அதுகளோட பசியை ஆத்திடுறாங்க. ஆனா சித்திக்கு தான் இவன் எதுக்கு திடீர்னு அந்த தோட்டத்துல உள்ள ஆடுகள் மேல அக்கறை காட்டுறான், அன்னைக்கு அந்த பொண்ணு இவனை அவமானப்படுத்துற மாதிரி அடிச்சுட்டுலாம் போனுச்சு, இது என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட் முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.